சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே உள்ள மேலப்பூங்குடி பகுதியில் 12 வயது சிறுமி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பூங்குடியைச் சேர்ந்த ராஜராஜ சோழனின் மகளான அபிநயா அப்பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். விடுமுறை நாளானதால் தனது தாயுடன் ஆடு மேய்க்க சென்றிருந்தார். ஒரு கட்டத்தில் தனது தாய் சிறுமியிடம் ஆடுகளை கவனிக்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் மாலை நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பவில்லை. அதே நேரத்தில் ஆடுகள் மட்டும் வீட்டிற்கு திரும்பியதால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் சந்தேகமடைந்த தாய் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியாததால் மதகுபட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குடும்பத்தினருடன் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஊரணியில் சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமி உயிரிழந்தது குறித்து மதகுபட்டி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.